சத்குருப்யோ நமக. மரியாதைக்குரிய மேடையில் உள்ள பெரியோர்களே, மேடையிலே உள்ள இளம் கலைஞர்களே, என் அன்பு சகோதரர் முரளிதரன் அவர்களே, இந்த அளவுக்கு இன்றைக்கி இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் எடுத்து சாதனை பண்ணி இதில் இந்த அம்சம் வந்து உட்கார்ந்ததுலேயும் ஒவ்வொரு அம்சத்தையும் பற்றி சொல்லணுன்னா ராத்திரி பூரா சொல்லலாம். எப்பேற்பட்ட சங்கீதம், எப்பேற்பட்ட சாகித்யம், கேட்காத ராகங்கள், ராகம் மட்டும் இல்லை, அந்த சாகித்யம் ஏதோ எப்படி வேணால் பண்ணலான்னு அப்படி இல்லாமல் இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், என்றைக்குமே ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். அந்த வர்ணத்தில் உள்ள சப்ஜெக்ட் எடுத்து பாருங்கள், எந்த ஒரு பழைய வர்ணத்துலேயும் இல்லாத விஷயம் நான் பார்த்ததில்லை. இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு வர்ணம் நான் கேட்டதில்லை, பார்த்ததில்லை. அதே மாதிரி இந்த பதமும் ரொம்ப அபூர்வமாக இருந்தது. ஆனால் டைம்லெஸ், எந்த காலத்துக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அது. இதை இத்தனை கற்பனையோட ராக, அதாவது அதுக்காக வேண்டி கண்ட்ரைவ்டாக இந்த தாளங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான தாளம், அந்த தாளத்தில் புகுத்தணுங்கிறதுக்காக ரொம்ப கண்ட்ரைவ்டாக ஒரு ராகத்தோட ஃப்ளோவே இல்லாமல் அப்படிலாம் பண்ணலை. அந்த ராகங்களும் அந்த மெட்டுகளும் அப்படியே ஒரு தேன் ஒழுகிற மாதிரி அப்படி ஒழுகி வந்து ரிதமும் அந்த மெலடியும் கலந்து இன்றைக்கி வந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா இதை ஆன் த ஸ்டேஜ் எல்லாருக்கும் ரிஹர்சல் கொடுத்து ஒத்திகை கொடுத்து அதை கரெக்டாக டான்ஸோடு சேர்த்து பண்ண வைக்கிறது முடியாத காரியம். முரளி முதல்லேருந்தே அதே மாதிரி பண்ணியிருக்கார். நூற்றுக்கணக்கில் அவருடைய கடைக்கு போனாக்கே டான்ஸுக்கு மியூசிக் வேணும்னா எல்லாம் முரளிதரனோடது தான் இருக்கும், ஆல் ஓவர் த வேர்ல்டு. இது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். சாதாரணமாக எல்லாம் தஞ்சாவூர் நால்வர் அவர் அவங்க பண்ணினது தான் எல்லாரும் 200 வருஷமாக ஆடின்னு வந்திருக்கா. இதுக்கு ஒரு புது ஒரு மெருகு கொடுத்து, நான் பழசை வேண்டான்னு நான் சொல்லலை, அந்த பழசில் இருக்கிற முக்கியமான அம்சங்களை விடாமல் ஆனால் புதுசும் பண்ணணுங்கிறதுக்காக, ஆனால் அதாவது பண்ணணுங்கிறதுக்காக பண்ணல, அது கற்பனைங்கிறது தானாக வரணும். டிக்ஷனரியை பார்த்து போயம் எழுத முடியாது. அந்த ஒரு கற்பனா சக்தி, அந்த சக்தி அம்பாள் கொடுத்துருக்கா முரளிக்கு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய மாணவ மாணவிகள் இருக்காங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, வாழ்க வளர்க. உங்கள் தாளம், உங்கள் லயம், உங்கள் ராகம், உங்கள் பரதம் எல்லாம் உங்களுக்கு தெய்வமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் உங்கள் கலையை ஒரு தெய்வமாக நினச்சி கொண்டாடுறீங்க. அதோடைய ரிசல்ட் தான் இன்றைக்கி நம்ம இங்கே பார்த்தோம். என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, இப்படி ஒரு டெடிகேஷன் இருந்தால் எந்த தாளம் வேணால் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் வரும். மீண்டும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்து கொண்டு, வாழ்த்தி என்னை அழைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.